ஒரு பிள்ளை பிறக்குகின்றது முதல், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயுடைய கருவறையில் இருந்து வெளியேறுகின்ற தருணம் முதல் அந்த பிள்ளையை தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று, அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் மூலமாக கற்பிக்கப்பட வேண்டிய ஒன்று, அது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளைத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குகின்ற பொழுது அந்த குழந்தையுடைய வலக்காதில் அதானும் இடக்காதில் நாங்கள் இகாமத்தும் செல்கின்றோம் என்றால், பிறந்து நீர் கண் திறப்பதற்கு முன்னர், உன்னுடைய கண்ணை இந்த உலகத்திலே திறப்பதற்கு முன்னர் நீர் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அவர்களுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும் என்றதொரு வேண்டுகோளை அது பணிக்குகின்றது. அதே போன்று ஒரு மனிதனுடைய இவ்வுலக வாழ்க்கையை முடிவுற்று மரணித்து கபரிலே நல்லடக்கம் செய்வதற்காக ஒரு மனிதனை கபரடியில் எந்த இடத்தில் கொண்டு வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்குகின்ற பொழுது, நீங்கள் நினைத்த இடமெல்லாம் கபரடியில் கொண்டு மையத்தை வைத்து விட முடியாது. அது நபி வழி அல்ல, அது இஸ்லாம் கற்றுத்தருகின்ற ஒன்றல்ல. கபரினுடைய கால் மாட்டில் அந்த ஜனாசாவை கொண்டு வைக்க வேண்டும், அது நபி வழி. ஒரு ஜனாசா கபரடியில் கொண்டு வைக்கப்படுவதாக இருந்தாலும் கூட அங்கும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. மட்டுமல்லாமல் அந்த மையத்தை தூக்கி கபரின் உள்ளே வைக்குகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி வ அலா மில்லத்தி ரசூலில்லாஹ், ஒரு ஜனாசாவுடைய கடைசி வார்த்தை, ஒரு ஜனாசாவை கபரில் கொண்டு வைக்குகின்ற பொழுது கடைசியாக தூக்கி வைக்குகின்றவர் சொல்லுகின்ற வார்த்தை, இறுதி வார்த்தை மில்லத்து ரசூலில்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரோடுதான் அவனுடைய மறு உலக வாழ்க்கை ஆரம்பம் பெறுகிறது. இவ்வுலக வாழ்க்கை தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட பொழுது முதலாக அவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்தவனாக வெளிப்படுத்தப்பட வேண்டும், புரியப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று அவன் இந்த உலகத்தில் எத்தனை ஆண்டு காலம் பிறந்ததும் மரணித்தாலும் சரிதான், அல்லது 100 ஆண்டுகளை கடந்து அவன் வாழ்ந்துவிட்டு மரணித்தாலும் சரிதான், அவனால் அல்ல பிறரால் அவன் முஹம்மது ரசூலுல்லாவை நினைவு கூறப்பட்டுத்தான் அவன் மறு உலக வாழ்க்கையையும் துவக்க வேண்டும் என்று இஸ்லாம் பணிக்குகின்றது. எனவே சகோதரர்களே,